வெள்ளாமைப்பட்டியின் விளிம்பில் ஒரு சிறிய காய்கறி கடை. அங்கு காலை முதல் மாலை வரை உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்ணின் பெயர் காயத்ரி. அவளுடைய கணவர் சரவணன் கடந்த 2 வருடங்களாக துபாயில் வேலை பார்க்கிறார். அவர்களுக்கு 10 வயது நிரம்பிய ஒரு மகன் அருண் அருகிலுள்ள அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறான். கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் காயத்ரிதான் வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் தனியாக கவனித்துக் கொள்கிறாள். அவளுக்கு அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்றாலும் நெருங்கிய நண்பன் என்று சொல்லக்கூடியவன் ராஜேஷ் மட்டுமே. ராஜேஷ் காயத்ரியின் வீட்டிற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிகிறான். காயத்ரிக்கு எப்போதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடி வந்து உதவுபவன் ராஜேஷ்தான். மின்விளக்கு பழுதானாலும், வீட்டின் குழாய் கசிந்தாலும், கடையில் காய்கறி ஏற்றும் வேலை அதிகமாக இருந்தாலும் ராஜேஷ் தயங்காமல் உதவிக்கு வந்துவிடுவான். காயத்ரியின் கணவர் சரவணன் வெளிநாடு சென்றதிலேயே ராஜேஷ் தான் முக்கிய காரணம் என்று அவள் நினைக்கிறாள். ஏனென்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைத்தபோது வேலைக்கான ஆவணங்கள், விசா, பணப்பரிமாற்றம் எல்லாவற்றிலும் ராஜேஷ் தான் உதவினான். அவன் தனது நண்பர்கள் மூலமாக சரவணனுக்கு வேலை வாங்கிக் கொடுத்தான். இதனால் காயத்ரிக்கு ராஜேஷின் மீது மிகுந்த நன்றியுணர்வும் ஒரு வகையான நம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தது. அன்றாடம் ராஜேஷுடன் பேசுவது, அவனுடன் கடைக்கு செல்வது, அவன் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து பேசுவது என்று நாட்கள் செல்லச் செல்ல காயத்ரிக்கு ராஜேஷ் இல்லாத நேரமே பிடிக்காமல் போகத் தொடங்கியது. அவளுக்கு அது தெரிந்தும் தெரியாமலும் இருந்தது. ஆனால் ராஜேஷை பொறுத்தவரை அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவனுடைய வயது 35 ஆகியிருந்தாலும் பொருத்தமான பெண் கிடைக்காததால் திருமணத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தான். காயத்ரியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு ஏதோ ஒரு புது உணர்வு. அவளை போன்ற ஒரு அழகான, கவனிப்பான, பொறுப்புள்ள பெண் கிடைத்தால் தனது வாழ்க்கை முழுமையடையும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவளோ வேறொருவரின் மனைவி. அதை அவனால் மறக்க முடியவில்லை. மனதுக்குள் போராடியபடி அவளை தன் எண்ணங்களில் மட்டும் வைத்திருந்தான். அவனுடைய பார்வை எப்போதும் காயத்ரியின் வீட்டை நோக்கியே இருக்கும். அந்த அளவுக்கு அவளுடைய இருப்பு அவனுக்கு பழக்கமாகி போயிருந்தது. இந்த சூழலில்தான் ஒரு நாள் காயத்ரி ராஜேஷிடம் அவசரமாக உதவி கேட்டாள். அவள் வாடகை வீட்டில் இருப்பதால் வீட்டு உரிமையாளர் வீட்டை விற்க முடிவு செய்துவிட்டாராம். இனி இந்த வாடகை தொல்லையை சகிக்க முடியாது, எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேண்டும், பக்கத்து வீட்டையே வாங்கிவிடலாமா என்று யோசிக்கிறேன் என்றாள் காயத்ரி. ராஜேஷ் அவளிடம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த வீட்டு உரிமையாளர் எனக்கு நன்றாக தெரிந்தவர், மாதா மாதம் தவணையில் கூட வாங்கலாம், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றான். அதற்கு காயத்ரி மிகவும் சந்தோஷப்பட்டாள். ராஜேஷ் உடனே வீட்டு உரிமையாளரிடம் பேசி குறைவான விலைக்கு ஒப்பந்தம் செய்துவிட்டான். மேலும் அவளுக்கு ஆரம்ப பண உதவியும் செய்தான். கணவர் சரவணன் வெளிநாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்பினாலும் ராஜேஷின் உதவி இல்லாமல் அந்த வீட்டை வாங்க முடியாது என்று காயத்ரி நினைத்தாள். இந்த நிகழ்வு அவளுடைய மனதில் ராஜேஷின் மீதான பாசத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. இப்படி நாட்கள் செல்லும்போது ஒரு நாள் காயத்ரி ராஜேஷிடம் கேட்டாள், உங்களுக்கு இவ்வளவு வயதாகியும் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? அதற்கு ராஜேஷ் புன்னகையுடன், எனக்கு உங்களை மாதிரி ஒரு அழகான நல்ல பெண் கிடைத்தால் எனது வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும் என்றான். காயத்ரி சற்று திகைத்தாலும், கண்டிப்பாக உங்கள் நல்ல மனதிற்கு ஒரு நல்ல பெண் அமையும் என்றாள். இந்த உரையாடலுக்கு பிறகு இருவருக்கும் இடையில் ஒரு புது தூரம், ஒரு புது நெருக்கம் ஏற்பட்டது. இதற்கு பிறகு என்ன நடந்தது? ராஜேஷும் காயத்ரியும் ஒன்றாக ஒரு பயணம் செல்ல முடிவு செய்தார்களா? அந்த பயணம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? காயத்ரியின் அந்த கேள்விக்கு பிறகு ராஜேஷின் மனதில் ஏதோ ஒரு தைரியம் வளர்ந்தது. அவன் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவளுடைய கணவர் இருக்கும் நிலையில் எப்படி? அதனால் அவன் மெதுவாக தன் நோக்கத்தை மறைத்து காயத்ரியுடன் நேரத்தை செலவிடத் தொடங்கினான். ஒரு நாள் வேலையில் கிடைத்த சிறிய விடுமுறையிலில், காயத்ரி, நாம் இருவரும் ஒரு நாள் கோவிலுக்கு போகலாமா? அதுவும் ஒரு புது கோவில். அங்கு ஒரு அழகான கடற்கரையும் நல்ல உணவகங்களும் இருக்கின்றன என்று கேட்டான். காயத்ரி முதலில் தயங்கினாள்.
கணவர் இல்லாத நேரத்தில் அவனுடன் எங்கும் செல்வது சரிதானா? ஆனால் ராஜேஷின் முகத்தில் தெரிந்த எதிர்பார்ப்பும் அவனுடைய நம்பிக்கையான பார்வையும் அவளை சம்மதிக்க வைத்தது. சரி, நாளை காலை கிளம்பலாம் என்றாள். அதன்படி இருவரும் ஒரு நாள் காலை கிளம்பி அருகிலுள்ள ஒரு புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்றனர். கோவிலின் அமைதியான சூழல், மணியோசை, தீபாராதனையின் ஒளி எல்லாமே அவர்களுக்கு மனநிறைவை கொடுத்தது. கோவிலில் நின்று இருவரும் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தனர். காயத்ரி தனது குடும்பத்தின் நலனுக்காகவும் கணவரின் பாதுகாப்பிற்காகவும் வேண்டினாள். ராஜேஷ் என்ன வேண்டினானோ அவனது மனதுக்குள் மட்டுமே அது இருந்தது. கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அருகிலுள்ள கடற்கரைக்கு சென்றனர். அலைகள் கரையில் மோதி பொங்கி வந்து கொண்டிருந்தன. கடல் காற்று அவர்களது முடிகளை கலைத்தது. காயத்ரி அந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். ராஜேஷ் அவளையே பார்த்தபடி இருந்தான். அவனுக்கு அந்த நொடியே போதும் என்று இருந்தது. இருவரும் கடற்கரையோரம் நடந்தனர். கைகள் தொடும் தூரத்தில் இருந்தும் தொடாமல் பார்த்து கொண்டனர். பின்னர் ஒரு கடற்கரை ஓர உணவகத்தில் சாப்பிட்டனர். மதிய உணவுக்கு கடல்மீன் குழம்பும் சோறும் காய்கறி பொரியலும் ஆர்டர் செய்தனர். சாப்பிடும்போது அவர்களுக்குள் ஒரு இனிமையான பேச்சுவார்த்தை நடந்தது. ராஜேஷ் தனது கல்லூரி நாட்கள் பற்றி, தனது கனவுகள் பற்றி பேசினான். காயத்ரி தனது திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை, தனது மகன் அருணின் பள்ளி வாழ்க்கை, தனது கடை வேலை பற்றி பேசினாள். வெயில் சாயும் நேரம் கடற்கரை மிகவும் அழகாக இருந்தது. சூரியன் மெதுவாக கடலில் மறைந்து கொண்டிருந்தான். அந்த பொழுதில் காயத்ரிக்கு உண்மையில் மிகவும் நிம்மதியாக இருந்தது. கடந்த நாட்களில் கணவர் வெளிநாட்டில் இருந்ததால் வந்த தனிமை, வீட்டு வேலை, கடைவேலை, மகனின் படிப்பு என்று தினமும் ஓடிக்கொண்டிருந்த அவளுக்கு இந்த ஒரு நாள் பயணம் ஒரு இதமான இடைவெளியாக இருந்தது. ராஜேஷும் மகிழ்ச்சியாக இருந்தான். காயத்ரியுடன் பேசிய ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு புதுவிதமான அனுபவம். அவள் சிரிக்கும்போது அவன் உள்ளம் பூரித்தது. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நெஞ்சில் பதிந்தது. இதற்கு பிறகு ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்த அவனுக்கு மனம் கூறியது, இந்த ஒரு நாள் 16 மணி நேரம் போதாது, இன்னும் கொஞ்சம் நேரம் அவளுடன் இருக்க வேண்டும். அவன் ஒரு முடிவு செய்தான். காயத்ரி, நேரமாகிவிட்டது. இனி ஊருக்கு கிளம்ப முடியாது. இங்கே ஒரு ஹோட்டலில் இரவு தங்கிவிட்டு காலையில் கிளம்பலாமா என்று கேட்டான். காயத்ரி சற்று யோசித்தாள். இரவில் ஹோட்டலில் தங்குவது சரியானதா என்ற கேள்வி மனதில் எழுந்தது. ஆனால் ராஜேஷிடம் அவளுக்கு இருந்த நம்பிக்கையும் கடற்கரை அழகில் ஏற்பட்ட மயக்கமும் சரி என்று சொல்ல வைத்தது. ஹோட்டலில் என்ன நடக்கப் போகிறது? இருவரும் ஒரே அறையில் தங்குவதா அல்லது வேறு ஏதேனும் மாற்று? அவர்களின் உறவு அந்த இரவில் எந்த திருப்புமுனையை சந்திக்கிறது? காயத்ரி சரி என்று சொன்னதும் ராஜேஷ் உடனடியாக அருகிலுள்ள ஒரு நடுத்தர ஹோட்டலில் அறை பதிவு செய்ய முனைந்தான். அவன் ஹோட்டல் ரிசப்ஷனில் சென்று ஒரு அறை தேவை என்றான். இருவரும் ஒன்றாக வந்ததால் ஒரே அறைதான் கிடைத்தது. ராஜேஷ் காயத்ரியிடம், 2 அறை கிடைக்கவில்லை, நாம் இருவரும் ஒரே அறையில் இருக்கலாமா? என்ன பிரச்சனை? நமக்குள் நமக்கு தெரியும், நாம் கெட்டவர்களில்லை என்றான். அவனது குரலில் இருந்த தயக்கமும் கெஞ்சலும் காயத்ரிக்கு புரிந்தது. ஆனால் உள்ளூரில் அவனுக்கு நல்ல பெயர், தனது குடும்பத்திற்கு அவன் செய்த உதவிகள், இவை எல்லாவற்றையும் நினைத்து, சரி, பிரச்சனையில்லை, நாம் இருவரும் மனதில் சுத்தமாக இருந்தால் உலகம் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு என்று அவள் சொன்னாள். அவர்கள் அறைக்கு சென்றனர். அது ஒரு சுத்தமான, நேர்த்தியான அறை. ஜன்னலுக்கு வெளியே இருண்ட கடல், நிலவின் ஒளி. அறையில் 2 படுக்கைகள் இருந்தன. ஒன்றில் காயத்ரி உட்கார்ந்தாள், மற்றொன்றில் ராஜேஷ். இரவு உணவு சாப்பிட்டு வந்ததும் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர். ராஜேஷ் தனது குடும்ப சூழ்நிலை பற்றி பேசினான். அவனது தந்தை இறந்து 10 வருடங்கள் ஆகின்றன. தாய் மட்டும் இருக்கிறாள். தனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவளுக்கு திருமணமாகி
வெளியூரில் இருக்கிறாள். தான் தனியாக இருப்பதால் எப்போதும் ஒரு துணை தேடிக் கொண்டிருப்பதாக சொன்னான். காயத்ரி அவனுடைய தாயை பற்றி கேட்டாள். ராஜேஷ் தன் தாய் மிகவும் நல்லவர், ஆனால் வயதாகிவிட்டதால் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னான். காயத்ரி அப்போது ஒரு விஷயத்தை பகிர்ந்தாள். ராஜேஷ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பெண் திருமணம் செய்துவிட்டால் அவளுடைய உலகமே அவளுடைய கணவன்தான். அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் மற்ற மாநிலத்தில் இருந்தாலும் எப்போதும் அவர் திரும்பி வருவார், தன்னை கவனித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்கிறாள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அவளது மனதும் உடைந்துவிடும். நீங்கள் எப்போதாவது திருமணம் செய்து கொண்டால் உங்கள் மனைவியை தனியாக விட்டு எங்கும் போகாதீர்கள் என்று சொல்லி தனக்கு ஏற்பட்ட தனிமையின் கஷ்டத்தை பகிர்ந்தாள். இதை கேட்ட ராஜேஷ் அமைதியானான். அவளுக்கு ஏற்பட்ட அவஸ்தை அவனுக்கு புரிந்தது. நீங்கள் சொல்வது சரிதான் என்று ஒத்துக்கொண்டான். பின்னர் சற்று நேரத்திற்குப் பிறகு ராஜேஷ் ஒரு நிமிடம் என்று எழுந்தான். அவன் அறையின் ஒளிவிளக்கை அணைத்துவிட்டான். அறை இருட்டில் மூழ்கியது. நிலவின் ஒளி மட்டும் ஜன்னல் வழியே வந்து கொண்டிருந்தது. காயத்ரி என்று மெதுவாக அழைத்தான். அந்த இருட்டில் அவனது குரலில் இருந்த ஒரு நடுக்கம். காயத்ரியும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். இருவரும் பேசுவதை நிறுத்தினர். அந்த இரவின் இருட்டில் பிறகு என்ன நடந்தது? அந்த அறைக்குள் இருந்த பதற்றம் அவர்களின் உறவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் ஒருவரை நெருங்கினார்கள். அந்த நெருக்கத்தில் இனி எந்த திரும்புதலும் இல்லாத ஒரு புள்ளியை எட்டிவிட்டனர். மறுநாள் காலை அவர்கள் எப்படி சந்தித்துக் கொள்கிறார்கள்? அந்த இரவு நிகழ்வு அவர்களின் உறவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? காயத்ரி தனது கணவரிடம் எப்படி நடந்து கொள்வாள்? மறுநாள் காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியே அறைக்குள் நுழைந்தது. அந்த வெளிச்சத்தில் ராஜேஷ் விழித்தெழுந்தான். அவனுக்கு முன்னால் காயத்ரி படுத்திருந்தாள். அவனது முகத்தில் ஒரு புதுவகை மகிழ்ச்சியும் நிறைவும் இருந்தது. பல வருடங்களாக அவன் உள்ளத்தில் இருந்த ஒரு எண்ணம், ஒரு கனவு அன்று இரவு நிறைவேறியது போலிருந்தது. காயத்ரி விழித்து எழுந்ததும் இருவரும் கண்களை சந்தித்தனர். ராஜேஷ் அவளை பார்த்து புன்னகைத்தான். காயத்ரி தலையை குனிந்து கொண்டாள். அங்கே ஒரு அமைதி. அந்த அமைதியில் பல வார்த்தைகள் ஒளிந்திருந்தன. ராஜேஷ் அவளிடம், இன்று காலை நாம் கிளம்பலாம். நான் உன்னை பத்திரமாக வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். அதில் ஒரு புது பாசமும் பொறுப்பும் இருந்தது. காலை உணவு முடிந்து இருவரும் ஊர் திரும்பும் பயணத்தை தொடங்கினர். வழியில் ராஜேஷ் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். காயத்ரியும் ராஜேஷிடம் முன்பை விட நெருக்கமாக பேசினாள். இந்த பயணம் அவளுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவனிடம் இப்போது அவளுக்கு ஒரு தனி ஈர்ப்பு, முன்பு இருந்த நன்றி உணர்வை விட அதிகமான ஒரு உணர்வு. காயத்ரியை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு ராஜேஷ் தனது வீட்டிற்கு சென்றான். ஆனால் அங்கு அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் மனம் காயத்ரியிடமே இருந்தது. அவன் எண்ணங்கள் முழுவதும் அவள்தான். இதற்கிடையில் காயத்ரியும் தனது வீட்டில் அமர்ந்து நடந்ததையெல்லாம் யோசித்தாள். அவளுக்கு தன் மீது கோபம் இருந்தது. காரணமில்லாத ஒரு பயம், கணவரிடம் சொல்ல முடியாத ஒரு உண்மை, இவையெல்லாம் அவளை குழப்பின. அவள் ஒரு முடிவு செய்தாள். ராஜேஷ் ஒரு நல்லவர். அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு மனைவி தேவை. அவரை நான் சரியான பாதையில் விட வேண்டும் என்று நினைத்தாள். இப்படி நினைத்த அவள் உடனே தனது சொந்த தங்கையான திவ்யா பற்றி யோசித்தாள். திவ்யாவிற்கு 21 வயது. அவள் ஒரு கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தாள். மிகவும் அழகான, புத்திசாலி, நல்ல குணம் உடையவள். காயத்ரி ராஜேஷை பார்த்து, எனக்கு ஒரு யோசனை, உங்களுக்கு என் தங்கையை பிடிக்குமா என்று கேட்டாள். ராஜேஷ் திகைத்தான். அவனுக்கு காயத்ரியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அது சாத்தியமற்ற ஒன்று. அவனும் ஒரு நிமிடம் யோசித்தான். காயத்ரியின் தங்கை என்றால் காயத்ரியின் அன்பான முகத்தை ஒத்த ஒரு பெண். அது கூடுதல் நெருக்கத்தை தரலாம் என்று நினைத்தான். அவன், நான் பார்க்கலாம் என்றான். காயத்ரி தனது தங்கையை ராஜேஷுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அவள் பெயர் திவ்யா. அவளும் ராஜேஷை பார்த்ததும் மிகவும் விரும்பினாள். ராஜேஷும் திவ்யாவிடம் மிகவும் நெருக்கமாக பேச ஆரம்பித்தான். முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் பிடித்து போனது. சில நாள்களில் ராஜேஷ் திவ்யாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான். காயத்ரிக்கு அது மிகப்பெரிய நிம்மதி. ஒரு புறம் தனது தங்கையின் நல்ல வாழ்க்கை,
மற்றொரு புறம் ராஜேஷின் திருமணம், இவை அவளுக்கு திருப்தி தந்தன. ராஜேஷும் திவ்யாவிற்கும் திருமணம் நடக்கிறதா? காயத்ரியின் கணவர் சரவணன் வெளிநாட்டிலிருந்து திரும்பும்போது காயத்ரி எப்படி நடந்து கொள்வாள்? ராஜேஷ் மற்றும் காயத்ரிக்கு இடையே ஏற்பட்ட இரகசியம் எப்படி மாறும்? ராஜேஷும் திவ்யாவிற்கும் திருமண பேச்சு விரைவாக நடந்தது. திவ்யாவின் அப்பா, அம்மா, உறவினர்கள் அனைவரும் ராஜேஷை விரும்பினர். ஏனெனில் அவனுக்கு நல்ல வேலை, சொந்த வீடு, நல்ல குணம். ராஜேஷும் திவ்யாவை மனதார விரும்பினான். காயத்ரி இந்த திருமணத்தில் முக்கிய பங்கு வகித்தாள். அவள் ராஜேஷிடம், நீங்கள் என் தங்கையை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். திருமண நாள் குறிக்கப்பட்டது. அது ஒரு எளிய ஆனால் மகிழ்ச்சியான திருமணமாக அமைந்தது. ராஜேஷின் தாய் மிகவும் சந்தோஷப்பட்டார். தனக்கு ஒரு மருமகள் கிடைத்ததில் அவருக்கு கண்களில் கண்ணீர். திவ்யாவும் ராஜேஷை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு ராஜேஷ் திவ்யாவை அழைத்து கொண்டு அதே ஹோட்டலுக்கு ஒரு சிறிய மணமகள் யாத்திரைக்கு சென்றான். அந்த இடம் அவனுக்கு மிகவும் பிடித்தமானது. ஏனெனில் அங்கு அவன் காயத்ரியுடன் நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அந்த இடம் புதிய அர்த்தத்தை பெற்றது. தனது மனைவியுடன் அவன் புது வாழ்க்கையை தொடங்கினான். இந்த சமயத்தில் காயத்ரியின் கணவர் சரவணன் வெளிநாட்டில் இருந்து திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கியிருந்தான். கடந்த 2 வருடங்களில் அவனுக்கு சேமிப்பு இருந்தது. ஆனால் அங்கு வேலை வளர்ச்சி இல்லை, வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்தது. அவனுக்கு மனைவி, மகன் மீது மிகுந்த பாசம் இருந்தது. தினமும் போனில் பேசும்போது காயத்ரியின் குரலில் ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அதை அவன் கவனிக்கவில்லை. இனி வெளிநாட்டில் இருந்தால் பிரயோஜனமில்லை. சொந்த ஊரில் ஒரு சிறிய தொழில் தொடங்கி குடும்பத்துடன் இருக்கலாம் என்று முடிவு செய்தான். அவன் தனது வெளிநாட்டு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊருக்கு வரும் தேதியை காயத்ரிக்கு தெரிவித்தான். காயத்ரிக்கு அந்த செய்தி கலவையான உணர்வுகளை தந்தது. ஒரு புறம் கணவர் திரும்பி வருவதில் சந்தோஷம், மற்றொரு புறம் ராஜேஷுடன் நடந்தது பற்றிய குற்ற உணர்வு. அந்த உணர்வு அவளை வாட்டியது. ஆனால் அவள் தனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். கணவன் திரும்பி வருவதற்கு முன்பு ராஜேஷுடனான அந்த நிகழ்வை மறக்க முயன்றாள். சரவணன் ஊருக்கு வந்தான். அவனை காண காயத்ரி, அருண் மற்றும் ராஜேஷ், திவ்யா அனைவரும் விமான நிலையத்திற்குச் சென்றனர். சரவணன் வந்தவுடன் காயத்ரி அழுதாள். அது நிம்மதியின் கண்ணீரா, இல்லை குற்ற உணர்வின் கண்ணீரா? அவளுக்கு மட்டுமே தெரியும். சரவணன் மகனை கட்டிப்பிடித்தான், மனைவியை கட்டிப்பிடித்தான். ராஜேஷை பார்த்து, எனக்கு இந்த வேலை கிடைத்ததற்கு நீதான் காரணம், நன்றி நண்பா என்றான். அப்போது ராஜேஷின் முகத்தில் ஒரு புன்னகை. ஆனால் அதில் அவனுக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. சரவணன் ஊரில் தங்கிவிட முடிவு செய்தான். அவன் ஒரு சிறிய கடை தொடங்கினான். காயத்ரியின் காய்கறி கடையை விரிவுபடுத்த உதவினான். நாளடைவில் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படத் தொடங்கியது. காயத்ரி முன்பை விட சந்தோஷமாக இருந்தாள். கணவன் தன்னுடன் இருப்பது ஒரு பெரிய ஆறுதல். சரவணன் ஊரில் நிரந்தரமாக தங்கிவிடுவானா? காயத்ரியின் மனதில் ராஜேஷ் தொடர்பான எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ராஜேஷும் திவ்யாவும் சந்தோஷமான தம்பதியாக வாழ்வார்களா? சரவணன் ஊரில் நிரந்தரமாக குடியேறிய பிறகு வாழ்க்கை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. காயத்ரியின் காய்கறி கடை இப்போது பெரிய வியாபாரமாக மாறியிருந்தது. சரவணன் அதற்கு ஒரு புது கிளை கூட தொடங்கி வைத்தான். அருணின் பள்ளி படிப்பு நன்றாக சென்றது. வீட்டில் வாடகை பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அந்த வீட்டை காயத்ரி வாங்கிவிட்டாள். ராஜேஷும் திவ்யாவும் மிகவும் சந்தோஷமான தம்பதியாக இருந்தனர். ராஜேஷுக்கு தன் மனைவி மீது மிகுந்த பாசம். ஆனால் ஓரளவிற்கு அவனால் காயத்ரியை முழுமையாக மறக்க முடியவில்லை. அது ஒரு இரகசியமான ஆழமான மூலையில் புதைந்து கிடந்தது. அவன் அந்த உணர்வுகளை வெளிக்காட்டவில்லை. காயத்ரி மட்டும் முழுமையாக மகிழ்ச்சியாக இருந்தாளா? இல்லை, அவளுக்குள் ஒரு போராட்டம். ராஜேஷுடன் நடந்தது அவள் மனதின் ஒரு மூலையில் குற்ற உணர்வாக இருந்தது. அவள் தன்னை நானே கேட்டுக்கொண்டாள். என் கணவர் என்னை நம்புகிறார், நான் ஏன் அவரை ஏமாற்ற வேண்டும்? அது ஒரு தவறு. ஆனால் அந்த இரவு, அது ஒரு கனவா, உண்மையா?
காயத்ரி தனது கவனத்தை கணவர் மற்றும் மகனின் மீது வைக்க முயன்றாள். சரவணனுடன் முன்பை விட அதிக நேரம் செலவிடத் தொடங்கினாள். இருவரும் சேர்ந்து சந்தைக்கு சென்றனர், சேர்ந்து சாப்பிட சென்றனர், மகனை விளையாட்டு பார்க்க அழைத்துச் சென்றனர். சரவணனும் மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். வெளிநாட்டில் இருந்த காலத்தில் நேரம் கிடைக்காமல் போனதை ஈடுகட்ட அவள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயன்றான். இதற்கிடையில் ராஜேஷின் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பரவியது. திவ்யா கர்ப்பமாக இருப்பதாக தெரிய வந்தது. ராஜேஷ், தன் தாய் காயத்ரி அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். காயத்ரி தனது தங்கைக்கு அடிக்கடி ஃபோன் செய்து கவனித்துக் கொள்ள சொல்லி அறிவுரைகள் வழங்கினாள். ஒரு கட்டத்தில் திவ்யா காயத்ரியிடம், அக்கா, நீங்கள் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வரவேண்டும். நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாள். காயத்ரி அடிக்கடி திவ்யாவின் வீட்டிற்கு செல்லத் தொடங்கினாள். அங்கு ராஜேஷை சந்திப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இப்போது ராஜேஷும் காயத்ரியும் மிகவும் முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டனர். அவர்கள் முன்பு போல் இல்லை. இருவரும் தங்களின் கடமைகளை உணர்ந்திருந்தனர். ராஜேஷ் காயத்ரியை ஒரு மைத்துனியாக மதித்தான். காயத்ரி அவனை தன் தங்கையின் கணவனாக மதித்தாள். ஒரு நாள் காயத்ரி மற்றும் சரவணன், ராஜேஷ் மற்றும் திவ்யா ஆகியோர் ஒரு கோவில் திருவிழாவிற்கு ஒன்றாக சென்றனர். அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கோவில் வளாகத்தில் நின்று கடவுளை வணங்கினர். காயத்ரி கண்களை மூடி பிரார்த்தித்தாள். கடவுளே, என்னை மன்னியுங்கள். நான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் மறந்து ஒரு நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல அக்கா ஆக வாழ வேண்டும். ராஜேஷும் பிரார்த்தித்தான். இறைவா, எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி. என் மனைவி, என் குழந்தை, என் அம்மா, இவர்களுக்கு எப்போதும் நல்லது நடக்க வேண்டும். அன்று முதல் அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தனர். காயத்ரிக்கு தனது கடந்த காலத்தை மறக்க முடியவில்லை. ஆனால் அதை சுமக்கும் பாரத்தை குறைத்து கொள்ள முடிந்தது. ராஜேஷ் ஒரு பொறுப்புள்ள கணவனாக, தகப்பனாக, நண்பனாக வாழத் தொடங்கினான். சரவணன் தனது வியாபாரத்தில் முன்னேறி குடும்பத்தை காப்பாற்றினான். அருண் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தான். இப்படி ஒவ்வொருவரும் தத்தம் வாழ்க்கையில் முன்னேறினர். ஆனால் சமூகத்தில் எப்போதும் விமர்சனங்கள், பேச்சுகள் இருக்கத்தான் செய்யும். சில பக்கத்து வீட்டு பெண்கள் ராஜேஷுக்கு காயத்ரி மூலம்தான் திருமணம் நடந்தது, ஏதோ சந்தேகம் என்று முணுமுணுத்தனர். ஆனால் இந்த பேச்சுக்களை காதில் வாங்கிக் கொள்ளாத அளவுக்கு இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியாக இருந்தன. இறுதியில் காயத்ரி தன் கணவர் சரவணனுடன், தன் மகனுடன் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்தாள். ராஜேஷ் திவ்யாவுடன், தன் குழந்தையுடன் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த பழைய நினைவுகள் இருந்தாலும் வாழ்க்கை தொடர்ந்தது. ஒரு பாடம்: உறவுகள் எவ்வளவு உடையக்கூடியவை, ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு உறுதியானவை. உண்மைக்கும் பொய்க்கும் இடையே ஒரு மெல்லிய கோடு. அந்த கோட்டை கடக்காமல் இருந்தால் வாழ்க்கை அழகானது. இந்த கதை ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. ஆனால் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? உறவுகளில் வெளிப்படைத்தன்மை எவ்வளவு முக்கியம்? ஒரு குற்ற உணர்வு மனதில் இருந்தால் அதை எப்படி சமாளிப்பது?